अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मै यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मै युद्लिल्हु फला हादिय लहु अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद. ஐந்தாவது அத்தியாயத்தில் 3வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்துவிட்டேன், எனது அருளை உங்களுக்காக முழுமையாகிவிட்டேன், இந்த இஸ்லாத்தை உங்களுக்கான மார்க்கமாக அங்கீகரித்து கொண்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனம் எப்போ இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை ஹஜ்ஜி செஞ்சுருக்காங்க? ஒரே ஒரு ஹஜ்ஜி செஞ்சுருக்காங்க. அந்த ஹஜ்ஜில் அரஃபா மைதானத்தில் இருக்கும்போது இந்த வசனம் இறங்குது. இந்த வசனம் இறங்கிய பிறகு ஒரு 60-70 நாட்கள் அவங்க ஹயாத்தோடு இருக்காங்க, உயிரோடு இருக்கிறாங்க. அந்த 60-70 நாட்களும் அல்லாஹ் கிட்ட இருந்து வஹி வருது. ஆனால் எதை பற்றி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வந்த வசனமே திரும்ப வரும், ரிப்பீட்டடாக அறிவுரைகள் வருமே தவிர சட்டம் வரலை, மார்க்க சட்டங்கள் எதுவும் வரலை. ஏன் வரலை? இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன் அப்படின்னு நல்ல வசனத்தை இறக்கிட்டு புதிதாக சட்டத்தை அவனே இறக்க மாட்டான். அப்போ மார்க்கம் அதோட முடிஞ்சிருச்சு. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு படிப்பினை இருக்குது. என்ன படிப்பினை? நம்ம மார்க்கம் என்று எதை பின்பற்றுவதாக இருந்தாலும் அதை அல்லாஹ் ரசூல் கூறியிருக்க வேண்டும். அதாவது குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இருக்க வேண்டும். அதை மட்டும் தான் நம்ம பின்பற்றணும். இதை அல்லாஹ்வே எப்படி காட்டுறான் பாருங்க. நம்ம கொஞ்சம் வரலாறை பார்த்தா தெரியும். அந்த வசனத்துக்கு பிறகு 60-70 நாட்கள் ரசூலா உயிரோடு இருக்காங்க, அவங்களுக்கு வகி வருது. இருந்தாலும் புதிதாக சட்டம் எதுவும் வரல. புரியுதா உங்களுக்கு சொல்றது? புதிதாக சட்டம் வரல, வசனங்கள் ரிப்பீட்டட் ஆகுது. இப்போ அல்லாஹ்வே எதையுமே இறக்கலை, சட்டமாக எதையும் இறக்கலை. நம்மளுக்கு எது கொடுக்கப்பட்டதோ அதான் சட்டம். இப்போ அதுக்கு முரணாக இல்லை அதுக்கு மாற்றமாக யார் எதை சொன்னாலும் ஆதாரபூர்வமான ஹதீஸில் இருக்கிறதா, குர்ஆனில் இருக்கிறதா என்று பார்த்து தான் நம்ம பின்பற்ற வேண்டும். அப்போ தான் அல்லாஹ் மறுமையில் அதை அங்கீகரிப்பான். இதன் அடிப்படையில் தான் நம்ம பயான்களை பார்த்துக்கிட்டு வரோம். முதல்ல என்ன பார்த்தோம்? முதல் வகுப்பில் என்ன பார்த்தோம்? வஹியை பற்றி பார்த்தோம். குர்ஆன் ஹதீஸ் மட்டும் தான் மார்க்கம், வஹியை மட்டும் தான் பின்பற்றணும் முதல் வகுப்பில். அடுத்த வகுப்பில் ஈமான் என்றால் என்ன, நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பார்த்தோம். ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, அப்புறம் இஹ்சான் என்றால் என்ன, அதை பார்த்தோம். அதில் முதலாக ஈமானின் கடமைகள் 6. அது 6ல் முதலாவது கடமை அல்லாஹ்வை நம்புதல். அல்லாஹ்வை நம்புதல் விஷயத்தில் எதை பார்த்தோம்? அல்லாஹ் வானத்தில் உள்ளான், அல்லாஹ் வானத்தில் உள்ள அர்ஷில் இருக்கிறான், அல்லாஹ் வானத்திலிருந்து நாம் செய்வதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறான். அதே போல அல்லாஹ்வுக்கு உருவம் உள்ளது, அல்லாஹ் உருவமற்றவன் என்பது இஸ்லாத்திற்கு மாற்றமான கொள்கை. அதே போல இந்த உலகத்தில் நல்லடியார்கள் இல்லைன்னா நபிமார்கள் இல்லைன்னா காஃபிர்கள் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அதே போல மறுமையில் நல்லடியார்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? மறுமையில் நல்லடியார்கள் அல்லாஹ்வை பார்க்கலாம். அதே போல மறுமையில் காஃபிர்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? மறுமையில் காஃபிர்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. இதை நம்ம குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோட கடந்த வாரங்களில் பார்த்துட்டு வந்தோம். இப்போ அல்லாஹ்வை நம்புதல் என்ற தலைப்புக்கு அடுத்தபடியாக என்ன இருக்கு? மலக்குமார்களை நம்புதல். இப்போ மலக்குமார்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலக்குமார்கள் என்பவர்கள் இறைவனின் கண்ணியமிக்க அடியார்கள். அவர்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடியவர்கள். மலக்குமார்கள் இறைவனோட கண்ணியமிக்க அடியார்கள். இதை 21வது அத்தியாயம் 19-20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வானங்களிலும் பூமியிலும் உள்ளவைகள் அவனுக்கே உரியது. அவனிடத்தில் இருப்போர் அவனது வணக்கத்தை விட்டும் பெருமை அடிக்க மாட்டார்கள். அவர்கள் சோர்வடையவும் மாட்டார்கள், இரவிலும் பகலிலும் துதிப்பார்கள், அவர்கள் சலிப்படையவும் மாட்டார்கள் அப்படின்னு யாரை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? மலக்குமார்கள், வானவர்களை பற்றி சொல்லி காட்டுறான். அதே போல் 66வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தமக்கு அல்லாஹ் ஏவியதில் மாறு செய்ய மாட்டார்கள், கட்டளையிடப்பட்டதை அப்படியே செய்வார்கள். இதையும் வானவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ என்ன சொல்லி காட்டுறான்? அவர்கள் மலக்குமார்கள், அவங்க பண்புகள் என்ன? சோர்வடைய மாட்டார்கள், இரவிலும் பகலிலும் துதிப்பார்கள், சலிப்படைய மாட்டார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள், அவன் கட்டளையிட்டதை அப்படியே செய்வார்கள். இப்படி நம்ம மலக்குமார்களோட பண்புகளை பற்றி நம்ம நம்பிக்கை கொள்ளணும். மலக்குமார்கள்லாம் யாருன்னு தெரிஞ்சிச்சா ஒரு அவுட்லைனா? அடுத்து சரி, மலக்குமார்கள் எப்படிப்பட்ட படைப்பு? அவங்க எதனால் படைக்கப்பட்டிருக்காங்க?
அப்படின்னு. ஆமா, ஒளியால படைக்கப்பட்டிருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம்ல 5314வது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, வானவர்கள் வந்து ஒளியால் படைக்கப்பட்டார்கள். ஒளினா என்னது? லைட்டு. இப்போ லைட்டு தானே டிராவல் பண்ணும் ஈஸியா. இப்போ வானத்துல அல்லாஹ் கிட்ட போயிட்டு நம்ம கிட்ட வரணும்னா மலக்குமார்கள் அப்படி தானே செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ரசூலாக்கெல்லாம் செய்தி எடுத்துட்டு வரணும்னா வானத்துல இருந்து தானே வராங்க அல்லாஹ் கிட்ட இருந்து. அப்போ ஒளி தான் வேகமா டிராவல் பண்ணும். ஒளி எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட்ல டிராவல் பண்ணுது? ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். நம்மகிட்ட உள்ள கெப்பாசிட்டி அடிச்சா கொஞ்சம் தூரம் தான் போதே தவிர அது போற ஸ்பீடு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். அப்போ வந்து அதுல படைச்சாதான் ரொம்ப வேகமா டிராவல் பண்ண முடியும். அல்லாஹ் தாலா அதுல படைச்சிருக்கான் வானவர்களை. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஜின்கள் வந்து நெருப்பால படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜின்கள். மனிதர்கள் எதனால படைக்கப்பட்டிருக்கிறார்கள்? மனிதர்கள் வந்து வர்ணிக்கப்பட்ட மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது வந்து முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல மலக்குமார்களின் தோற்றம், அவங்க தோற்றம் எப்படி இருக்கும் தெரியுமா? மலக்குமார்கள் பல இறக்கைகள் உடையவர்களாக படைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 35வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் வானவர்களை 2 2ஆக 3 3ஆக 4 4 இறக்கைகள் உடையவர்களாக படைத்திருக்கிறான். அப்போ வந்து இறக்கைகள் அவங்களுக்கு அல்லாஹ் நாடியபடி இருக்கும். அப்போ வந்து அவன் நாடியதை படைப்பில் அதிகமாக்குவான். அல்லாஹ் வந்து ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன். அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான்? வானவர்களை இறக்கைகள் உடையவர்களாக படைச்சிருக்கான். பல வெரைட்டியில் இறக்கையை கொடுத்துருக்கான். 2 2 3 3 4 4 இறக்கைகள் வந்து கொடுத்துருக்கான். அதே போல புகாரில 4857வது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்குறாங்க இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பார்த்தாங்க? 600 இறக்கைகள் உடையவர்களாக பார்க்குறாங்க. முதல்ல ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்குறாங்க. உண்மையான முழு தோற்றத்தில் ரசூல்லா பார்த்துருக்காங்கன்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே மலக்குமார்கள் வந்து எதனால் படைக்கப்பட்டிருக்காங்க? ஒளியால படைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எப்படிப்பட்ட படைப்பு? அவங்க தோற்றம் எப்படி இருக்கும்? பல இறக்கைகள் உடையதாக இருக்கும். அல்லாஹ் எப்படி நாடுறானோ அதன்படி மலக்குமார்களை படைப்பான். சரி, மலக்குமார்கள் வந்து ஆண்களா பெண்களா? அவங்க வந்து ஆண்களா பெண்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா 53வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மறுமையை நம்பாதோர் வானவர்களுக்கு பெண்களின் பெயர்களை சூட்டுகின்றனர். அப்போ வந்து இந்த தேவதைகள்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்படுங்க. தேவதை, ஏஞ்சல்ஸ் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் இவங்கள தான், வானவர்களை தான் சொல்கிறாங்க. எனவே வந்து மலக்குமார்கள் வந்து அல்லாவின் பெண் மக்கள் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க யாரு? இறை மறுப்பாளர்கள், காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ மலக்குமார்கள் ஆண்களும் கிடையாது, பெண்களும் கிடையாது. அவர்கள் யாரு? அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு. இப்போ ஆண் பெண்ணு நம்மளுக்கு தெரிஞ்சதுனால தான் ஆண் பெண்ணுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அவங்க ஒரு படைப்பு, நம்மளுக்கு தெரியாத படைப்பு. மலக்குமார்கள் ஆண்களும் கிடையாது, பெண்களும் கிடையாது. அவங்க வந்து அல்லாஹ்வின் படைப்பு என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அடுத்து, மலக்குமார்கள் எத்தனை பேர்? கவுண்டிங்கில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எண்ணிக்கை வந்து அல்லாஹ்வுக்கே தெரியும். மலக்குமார்கள் எண்ணிக்கை நம்ம யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மெஹராஜுக்கு போகிறாங்க இல்லையா? மெஹராஜ் பயணத்தில் போகும்போது அங்கே நடந்ததை வந்து விவரிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புகாரில 3207வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனக்கு பைத்துல் மஹ்மூர் காட்டப்பட்டது. ஒரு பள்ளிவாசல் இருக்கு இல்லைங்களா? வானத்தில் பைத்துல் மஹ்மூர் காட்டப்பட்டது. அதை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட நான் கேட்டேன், இது என்னன்னு கேட்டோன்னா, இதுதான் வந்து பைத்துல் மஹ்மூர் என்ற பள்ளி. இங்கே வந்து ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் வந்து தொழுவாங்க. அவங்க தொழுதுட்டு வெளியே போனதுக்கு பிறகு மீண்டும் அவர்கள் இங்கே நுழையவே மாட்டார்கள் அப்படின்றாங்க. அப்போ எத்தனை பேர் இருக்காங்க மலக்குமார்கள்? ஒரு நாளைக்கு 70,000 பேர்னா மனிதர்களுக்கு முன்னாடியே மலக்குமார்கள் படைக்கப்பட்டாங்க. கியாமத் நாள் வரைக்கும் இருக்க போறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 70,000 பேர்னா அப்போ எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நாட்கள்ல நீங்க வந்து 70ஆல பெருக்கிக்கணும். இப்போ எவ்வளோ பேருன்னு பாருங்க. அது வந்து யாருக்கு தெரியும்? மலக்குமார்களோட எண்ணிக்கை அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும் என்று நம்ம வந்து நம்பிக்கை கொள்ளணும். இதை நம்பிக்கை கொள்ற விஷயம், இதெல்லாம் நம்பணும். அடுத்து, மலக்குமார்களுக்கு பெயர்கள் இருக்கு இல்லைங்களா? மலக்குமார்களுக்கு பெயர்கள் இருக்கு. இது வந்து எத்தனை பெயர் நம்ம குர்ஆன்ல ஹதீஸ்லயும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 பெயர்கள் இருக்கு. 2வது அத்தியாயம் 98வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், பேர் வருகிறது. என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2.98 வருது. 2.98 மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் பேர் வருது. அதே போல முஸ்லீம்ல 1289வது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேர் வருது. அதே போல 43வது இஸ்ராஃபில். அதே 43வது அத்தியாயம் 77வது வசனத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு மாலிக் அலைஹிஸ்ஸலாம். இவங்க 4 பேர் தான் மலக்குமார்கள் பேர். மலக்குமார்கள் பேர் இருக்கலாம். இப்போ மனிதர்களுக்கு அல்லாஹ் காட்டியது இந்த 4 பேர் தான். இப்போ மாலிக் அலைஹிஸ்ஸலாம் யாரு? மாலிக் அலைஹிஸ்ஸலாம் கடைசியா சொன்னேன், அவங்க தான் யாரு? நரகத்தின் காவலாளி.
மாலிக் அலைஹிஸ்ஸலாம் யாரு? நரகத்தின் காவலாளி. சரி, அடுத்து மலக்குமார்களுக்கு சில பணிகள் இருக்கு, அவங்களுக்கு சில வேலை இருக்கும் இல்லையா? அல்லாஹ் சும்மா படைச்சிட்டு விட்டுருவானா? அவங்களுக்கு என்னென்ன வேலை அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வஹியை கொண்டு வருதல். வஹி, தூதர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹியை கொண்டு வருதல், இது ஒரு வேலை. அதே போல மனிதர்களோட உயிரை கைப்பற்றுதல். மனிதர்கள் நம்ம எந்த உயிராக இருந்தாலும் சரி, உயிரை வந்து கைப்பற்றுதல். அதே போல நன்மை தீமைகளை பதிவு செய்தல். மலக்குமார்கள் வேலை என்ன? மனிதர்களுடைய நன்மை தீமைகளை பதிவு செய்தல். அதே போல நம்மை பாதுகாத்தல், நம்ம பர்சனலாக ஒருத்தரை வந்து பாதுகாக்கிறது. அதே போல அரிசை சுமந்தல், அல்லாஹ்வோட அரிசை வந்து அவங்க சுமப்பாங்க. அதே போல நரகத்துக்கு அவங்க தான் காவலாளி, மலக்குமார்கள் தான் நரகத்துக்கு காவலாளி. அதே போல கருவறையில் வந்து விதியை அவங்க தான் எழுதுறாங்க. ஒரு தாயின் கருவறையில் வந்து கரு உருவாகும் போது அவங்க தான் விதியை எழுதுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபரில் வந்து விசாரணை செய்யக்கூடியவர்கள் யாரு? கபரில் விசாரணை செய்யக்கூடியவர்கள் மலக்குமார்கள். சரி, மலக்குமார்கள் தான் கபரில் விசாரணை செய்கிறாங்க. சரி, முதலாவதாக வஹியை கொண்டு வருவார்கள் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா? அது எப்படின்னா 16வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், என்னை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு யாரும் இல்லை, எனவே எனக்கே அஞ்சுங்கள் என்று எச்சரிக்குமாறு தனது உயிரோட்டமான கட்டளையுடன் வானவர்களை தான் நாடிய அடியார்களிடம் அல்லாஹ் அனுப்புவான். என்ன சொல்லி அனுப்புறான் அல்லாஹ்? நான் தான் வந்து வணக்கத்திற்குரியவன், என்னை மட்டுமே வணங்குமாறு நான் சொல்ற அடியார்கிட்ட நீங்க போகணும்னு சொல்லி மலக்குமார்களுக்கு கட்டளையிடுறான். என்ன எடுத்துட்டு போவாங்க? இறைச்செய்தியை எடுத்துட்டு போவாங்க. அப்ப மலக்குமார்கள் யாரு? அல்லாஹ்விடமிருந்து இறைச்செய்தியை பெற்று தூதர்களுக்கு கொண்டு வரக்கூடியவர்கள் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே போல இறைச்செய்தி எந்தெந்த வடிவத்தில் வரும் நபிமார்களுக்கு? ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அல்லாஹ் நேரடியாக பேசுவான், அல்லாஹ் உள்ளத்துல போடுவான், அப்புறம் தூதர்கள் வழியா வருவான். அந்த தூதர்கள் சொல்றதா என்னது? மலக்குமார்கள். இப்படி தூதர் வழியா வர்றதும் ரெண்டா பிரியும். எப்படி? தூதர் வழியா வர்றதும் ரெண்டாக பிரியும். ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியா வரும், ஒன்றுன்னு வேற மலக்கு வழியா வரும். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியா வர்றது ரெண்டா பிரியும். குர்ஆன் வரும், குர்ஆன் அல்லாதது வரும். குர்ஆன் அல்லாதது எது? ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வோட போதனைகள். அவங்க உள்வாங்கிட்டு அவங்க வார்த்தைகளை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது அல்லாஹ்வோட போதனைகள் என்று நம்ம வந்து நம்பிக்கை கொள்ளணும். அடுத்தபடியாக மலக்குமார்கள் நன்மை தீமையை பதிவு செய்வாங்க இல்லையா? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 82வது அத்தியாயத்தில் 10, 11, 12வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், உங்கள் மீது மரியாதைக்குரிய எழுத்தாளர்களான கண்காணிப்பாளர்கள் உள்ளனர். நம்ம கிட்ட வந்து எழுத்தாளர்கள் இருக்காங்க, அவங்க வந்து கண்காணிச்சு கொண்டே இருக்கிறாங்க. நீங்கள் செய்வதை அவர்கள் அறிவார்கள். இது ஒரு பணி. அல்லாஹ் வந்து என்ன சொல்றான் மலக்குமார்களை பத்தி? நம்ம கூடவே வந்து கண்ணியமிக்க எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, நம்ம செய்வதை வந்து அவங்க எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றான். அதே போல நம்ம செய்வதை அறிவாங்க, நம்ம செய்யறதை மட்டும் தான் அறிய முடியும், உள்ளத்துல உள்ளதை அறிய முடியாது. உள்ளத்துல உள்ளது மலக்குமார்கள் முதற்கொண்டு அறிய முடியாது. யாரு தான் அறிய முடியும்? அல்லாஹ் மட்டும்தான் உள்ளத்தில் உள்ளதை அறிய முடியும். அதே போல மேலும் வந்து 50வது அத்தியாயம் 17, 18வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வலப்புறமும் இடப்புறமும் எடுத்து எழுதும் இருவர் அமர்ந்து எடுத்து எழுதும் போது அவன் எந்த செயலை செய்தாலும் எந்த சொல்லை பேசினாலும் அவனிடம் கண்காணிக்கும் எழுத்தாளர்கள் இல்லாமல் இருப்பதில்லை. நம்ம என்ன செஞ்சாலும், நம்ம யாரும் பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டு செய்வோம் இல்லைங்களா? அப்படி என்ன செஞ்சாலும் நம்ம கிட்ட 2 மலக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். மலக்குமார்களுக்கும் வேலை கொடுத்துருக்கான். நீ ரெக்கார்டு பண்ணிட்டு வந்து கொடுக்கணும். மறுமையில எடுத்து போடுவான் பார்த்தீங்களா? நம்ம செய்த செயல்களை நம்ம தானே படிக்கணும் மறுமையில. அப்போ வந்து மலக்குமார்களுக்கு அல்லாஹ் இந்த வேலையை கொடுத்துருக்கான். வலதுபுறமும் இடதுபுறமும் வந்து நம்ம செய்கிற செயல்களை எழுதி கொண்டே இருப்பாங்க. ஒரு நொடியும் ஒரு செகண்ட் எழுதி கொண்டே இருப்பாங்க என்று நம்ம வந்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்து மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றுவார்கள். நம்ம உயிரை எப்படி கைப்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், உங்களுக்கென நியமிக்கப்பட்ட மரணத்திற்குரிய வானவர்கள் உங்களை கைப்பற்றுவார்கள். இப்போ நம்மளுக்குன்னு ஒரு ஆள், இப்போ நம்மளாம் எப்படி கேள்விப்பட்டிருக்கோம்? மலக்கன் மவுத்துன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் எல்லா உயிரையும் கைப்பற்றுவார்னு கேள்விப்பட்டிருக்கோம். மலக்கன் மவுத்து இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒரு ஆளை நியமிப்பான்ல, அந்த மாதிரி நியமித்து நம்ம உயிரை வந்து கைப்பற்றுவாங்க. பின்னர் உங்கள் இறைவனிடமே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு மலக்குமார்களை நியமித்து அல்லாஹ் நம்ம உயிரை கைப்பற்றி அல்லாஹ்விடம் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்கிறான். இப்படி நம்ம வந்து மலக்குமார்களை பற்றி நம்பிக்கை கொள்ளணும். அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலக்குமார்கள் பாதுகாவல் பணியை செய்கிறார்கள். நம்மளை பாதுகாக்கிறது மலக்குமார்களோட வேலை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 13வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களுக்கு முன்னரும் பின்னரும் தொடர்ந்து வருவோர், அதாவது வானவர்கள் உள்ளனர். அல்லாஹ்வின் கட்டளைப்படி அவனை காப்பாற்றுகின்றனர். இப்போ நம்மளாம் பைக்கில் போகிறோம், இல்லைன்னா ஏதோ பஸ்ஸில் போகிறோன்னா நம்மளை யார் பாதுகாக்கிறது? அல்லாஹ் நாட்டப்படி. அல்லாஹ் நினைச்சா உயிரை வாங்கிடுவான். இல்லைன்னா அல்லாஹ்வின் கட்டளைப்படி யார் நம்மளை பாதுகாக்கிறா? மலக்குமார்கள் பாதுகாக்கிறாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். நம்மளை சுற்றி யார் இருக்கா?
நம்ம எப்போ இருந்தாலும் நம்மளுக்கு பாதுகாப்பா யார் இருந்துகிட்டு இருக்கா, நம்மளுக்கு வர கெடுதலை தடுத்துக்கிட்டு யார் இருக்கா, அல்லாஹ்வின் கட்டளைப்படி மலக்குமார்கள் இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதே போல நம்ம வந்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். அடுத்து மறுமை நாளில் அல்லாஹ்வின் அரிசை சுமந்து வரும் மலக்குமார்கள் இருக்காங்க. அவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 பேர். 8 மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து வருவார்கள். 69வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அந்நாளில் முகமதே உமது இறைவனின் அரிசை தம் மீது 8 பேர் 8 வானவர்கள் சுமந்து வருவார்கள். அல்லாஹ் ஒரு அரிசி நம்ம முன்னாடி கொண்டு வரப்படும், அது வந்து 8 வானவர்கள் வந்து சுமந்து வருவார்கள் என்று நம்ம வந்து நம்பிக்கை கொள்ளணும். மறுமை நாளில் நடக்கூடிய நிகழ்வு. சரிங்களா? அடுத்து நரகத்தை காவல் காக்கும் மலக்குமார்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரகத்தை காவல் காக்கும் மலக்குமார்கள் வந்து 19 பேர். 19 பேர் காவல் காக்குறாங்க. அதில் ஒருத்தர் யாரு? மாலிக் அலைஹிஸ்ஸலாம். இது 74வது அத்தியாயத்தில் 30-31வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அதன் மேல் 19 வானவர்கள் உள்ளனர். நரகத்தின் காவலர்களை வானவர்களாகவே தவிர அல்லாஹ் வந்து ஆக்கவில்லை. நரகத்தின் காவலர்கள் யாரு? வானவர்களை மட்டும்தான் அல்லாஹ் நியமிச்சிருக்கான். 19 பேர் அந்த நரகத்தை வந்து காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ மலக்குமார்கள பணிகள் என்ன? நரகத்தை பாதுகாப்பாங்க என்று நம்ம வந்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். அடுத்து மலக்குமார்கள் வந்து தாயின் கருவறையில வந்து விதியை எழுதுறாங்க. என்னென்னு எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புகாரில 7454வது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, தாயின் வயிற்றில் உள்ள கரு 4 மாதங்கள் அடைந்ததும், 4 மாதத்துல தான் உயிர் கொடுக்கப்படுது, சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 4 மாதம் அடைந்ததும் அல்லாஹ் வந்து ஒரு மலக்கை அனுப்பி அவனுடைய வாழ்வாதாரங்கள், அவனுடைய ஆயுள், அவனுடைய செயல்கள் ஆகியவை எவ்வளவு என்றும் அதன் முடிவு எவ்வாறு அமையும் என்பதையும் அல்லாஹ் வந்து எழுதுமாறு கட்டளையிட சொல்றான். மலக்குமார்கள் என்னென்ன சொல்றான்? வாழ்வாதாரங்கள், ஆயுள், செயல்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி கருவில் இருக்கும்போதே அல்லாஹ் வந்து எழுத வச்சிடறான். இதன்படி தான் நம்ம வாழ்க்கை வந்து நடக்கும். அல்லாஹ் வந்து முடிவு செஞ்சிடறான். இதுக்கும் மலக்குமார்கள் அல்லாஹ் நியமிச்சிருக்கான். இப்படின்னு நம்ம வந்து நம்பிக்கை கொள்ளணும். சரிங்களா? அடுத்து கபரில் வந்து மலக்குமார்கள் வந்து நம்மளை விசாரிப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், இதை என்னென்ன கேள்வி கேட்பாங்க கபரில்? திருமதியில 991வது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆமா, மலக்குமார்கள் வந்து நம்ம கிட்ட என்ன கேட்பாங்க? ஆமா, அல்லாஹ்வை பற்றி கேட்பாங்க. அடுத்து இஸ்லாத்தை பற்றி கேட்பாங்க. அடுத்து உங்க தூதர் யாரு? 3 கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நம்ம வந்து பதில் வந்து மனப்பாடம் பண்ணிலாம் சொல்ல முடியாது, வாழ்ந்திருந்தாலும் சொல்ல முடியும். பொய் சொல்ற இடம் கிடையாது. அது நம்மளோட ஒரு அணுவும் வந்து உணர்ச்சி பூர்வமாக பேசக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து நம்ம பொய் சொல்ல முடியாது. நம்ம இந்த மாதிரி கேள்விப்பட்டோம் சொல்லிடுவோம். அதைப்படி வாழ்ந்திருந்தா தான் அந்த பேச்சு அங்கே வரும் கபரில் என்பதை நம்ம வந்து புரிய வேண்டும். இப்படி மலக்குமார்களை பற்றி நம்ம வந்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே மலக்குமார்களை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இவ்வளோதான் மலக்குமார்களை பற்றி வெளிப்படையாக இருக்குது. ஒன்றும் டீப்பாக போனால் ஒன்றும் போகலாம். சரி, என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலக்குமார்கள் யார்? அல்லாஹ்வின் கண்ணியமிக்க அடியார்கள். அதே போல் மலக்குமார்கள் வந்து அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி அவனுக்கு மட்டுமே வழிபடக்கூடியவர்கள். அடுத்து அவர்கள் வந்து அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்யவே மாட்டாங்க. ஒன்று சொன்னால் அப்படியே செஞ்சுருவாங்க. அதே போல் சலிப்படையவே மாட்டார்கள். அவர்கள் வந்து எதனால் படைக்கப்பட்டிருக்காங்க? ஒளியால் படைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு இறக்கைகள் உண்டு, பல இறக்கைகள். அல்லாஹ் நாடியபடி பல இறக்கைகள் உண்டு. அதே போல் அவர்கள் வந்து ஆண்களா பெண்களா? ஆண்களும் கிடையாது, பெண்களும் கிடையாது. அவர்கள் வந்து அல்லாஹ்வோட படைப்பு என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே போல் அவர்களின் எண்ணிக்கை வந்து நம்ம கணக்கிட முடியுமா? அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் மலக்குமார்களோட எண்ணிக்கையை வந்து வரையறுக்க முடியாது. அவர்களோட வேலைகள் என்ன? அல்லாஹ்விடமிருந்து தூதர்களுக்கு வகியை கொண்டு வருவார்கள். அப்புறம் நம்மளுக்கு நன்மை தீமையை அவங்க பதிவு செய்கிறாங்க. அப்புறம் வகியை கொண்டு வருவாங்க, நன்மை தீமையை பதிவு செய்கிறாங்க. அடுத்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம உயிரை கைப்பற்றுறாங்க. அப்புறம் அல்லாஹ்வின் அரிசை சுமக்கிறாங்க. அப்புறம் நரகத்துக்கு காவலாளியாக இருக்காங்க. அப்புறம் கபரில் விசாரிப்பாங்க. அப்புறம் தாயின் கருவறையில் வந்து விதி எழுதுறாங்க. இப்படி வந்து நம்ம வந்து மலக்குமார்களை பற்றி நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மேலும் சில நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் அடுத்தடுத்து இருக்கு இல்லைங்களா? 6 இருக்கு இல்லைங்களா? அதில் அடுத்தடுத்து ஒன்று பார்ப்போம். எதை கேட்டோமோ அதை பின்பற்றக்கூடிய நன்மக்களை அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கி அருள் புரிவானுங்க. வாஹிர் தான் வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.